This is Kishore and welcome back to Kishore Analytics. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலை கம்ப்ளீட்டா ஒரு ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் இஸ் ஆல் அபவுட் த ஜேதீட்டா, செகண்ட் இஸ் ஆல் அபவுட் த அல்ட்ராலைட்டிக்ஸ். ஸோ இந்த ஜேதீட்டான்ற பிளாட்ஃபார்மில் நம்ம டேட்டா செட் அப்லோட் பண்ணி அதை அனடேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அனடேட் பண்ண டேட்டா செட்டை வச்சு, அனடேட்னா என்னென்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த அனடேட் பண்ண டேட்டா செட்டை வச்சு நம்ம அல்ட்ராலைட்டிக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணி நம்ம மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு என்டையர் பைப்லைன், லைக் டேட்டா செட் எடுத்து அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அதை ட்ரைனிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் பைப்லைன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருப்பது. ஸோ இது ஒரு நான் டெக் பீப்புள்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நோ கோட், எப்படி ஒரு கோடிங்கே இல்லாமல் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த என்டையர் வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலை என்டையராக பில்ட் பண்ண போகிறோம். லைக் டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை அனடேட் பண்ணி அதை அப்படியே ஒரு மாடல் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் கோடிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று jtheta.ai ஒரு பிளாட்ஃபார்ம், இன்னொன்று அல்ட்ராலைட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த jtheta பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை அனடேட் பண்ணி நம்ம அந்த அனடேட் பண்ண டேட்டா செட்டை நம்ம ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து அல்ட்ராலைட்டிக்ஸ்ன்ற வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அந்த ஜிப் ஃபோல்டரை அப்லோட் பண்ணி அதை வச்சு நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணி பார்க்க போகிறோம். அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கலாம், அது கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஓகே ஃபைன். ஸோ என்டையர் பைப்லைன், லைக் டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறது, அனடேட் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. லைக் ரோபோஃப்ளோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்களே அங்கேயே டேட்டா செட்டை எடுத்துக்கலாம். அங்கேயே நிறைய டேட்டா செட் பப்ளிக்காகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கேயே நீங்கள் எடுத்து அங்கேயே நீங்கள் ட்ரெயின் பண்ணி அங்கேயே இது பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி jtheta ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்குது. ஸோ jtheta அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அங்கேயும் பப்ளிக்காக டேட்டா செட் இருக்கும். ஸோ நம்மளோட டேட்டா செட்டை அப்லோட் பண்ணி அந்த அப்லோட் பண்ண டேட்டா செட்டை அனடேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வித் நோ கோட் அப்படின்னு லோ கோடுன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ jtheta, ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி அது ஃபர்ஸ்ட் வர லிங்க்ல உள்ள போய்க்கோங்க. ஓகே ஸோ ஐ திங்க் இதுக்குள்ள போய்கிட்டு ஸோ உங்கள் கூகுள் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கூகுள் ஐடி வச்சு சைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுவும் உங்கள் கிடப் ஐடி கூட வச்சு சைன் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கிடப். ஓகே ஃபைன். ஸோ சைன் அப் கொடுத்து புது அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து பயன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு கூட கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸோ எஸ் கைஸ், ஸோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ கிரியேட் நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம ஒரு நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட பேர்லேயே கொடுத்துக்கிறேனே. ஸோ கிஷோர் லைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் ஒர்க் ஸ்பேஸை கொடுத்துக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி நியூ ஸ்பீஸ் டிஃப்ரெண்ட் யூனிக் நேமை கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணுறதுக்காக இன்னொரு அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டபிள்யூஎஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ எஸ், என்னோட ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட பேசிக்காக இன்டர்ஃபேஸ் இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேணால் பார்க்கலாமே. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஸோ இந்த கிரியேட் ஏ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது ஒரு டாக்குமெண்டேஷன் லிங்க்குள்ளே போகும். யா, ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் லிங்க் படித்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேஜ் நாட் ஃபவுண்ட் வருது, அவங்க வச்சுருக்காங்க அப்படி. ஸோ எப்படி கிரியேட் ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் இதில். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போய் படித்து பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் தேவையில்ல. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா இந்த கிரியேட் ஏ ப்ராஜெக்ட் ஆர் அண்ட் இம்போர்ட் டேட்டா அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நாம் இப்போ வந்து இமேஜ் டேட்டா தான் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே இந்த இமேஜ் டேட்டாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜெமினி மூலிமா எடுத்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு 5 இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனை ரொம்ப கஷ்டமே இல்லை, அது ஈஸி தான், நோ கோடில் தான். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3D பாயிண்ட் க்ளவுடாகவும் கொடுக்கலாம், மெடிக்கல் இமேஜினரி அதாவது இந்த சிடி ஸ்கேன் இந்த இமேஜஸ் அப்படி கொடுக்கலாம். ஸோ சேட்டலைட் இமேஜஸும் கொடுக்கலாம். ஸோ நான் நார்மல் இமேஜ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மல் இமேஜஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் நான் இப்போ என்ன ப்ராஜெக்ட் நேம் வைக்க போகிறேன்னா ஸோ கிஷோர் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வேணா வச்சுக்கோங்க, டேக்ஸ் வேணா வச்சுக்கோங்க, நான் எதுவும் கொடுக்கல.
ஸோ செகண்ட் டேப்குள்ளே போகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ கோ டு த டவுன்லோட்ஸ். ஸோ இந்த இமேஜ்லேருந்து ஷிஃப்ட் அழுத்தி இந்த இமேஜ் ஒரு 5 இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 5 இமேஜையும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இந்த டேட்டா செட்டை நேம் கேட்கும். ஃபஸ்ட்டுக்கு நேம் செட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு நேம் கொடுக்கணும் இந்த டேட்டா செட்டுக்கு. ஸோ இது வந்து இன்டோர் ஸ்பேஸ் அப்படின்னு இன்டோர் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லி நானே ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இது ஒரு டேட்டா செட் நேமு. ஸோ இது வந்து பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ரெடியாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனியில் நீங்கள் ஆப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அனடேட் பண்ண போறீங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக தான் வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் இது ஃப்ரீயாகவே இது பண்ணுறதுனால ஸோ பப்ளிக் டொமைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைசன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பப்ளிக் டொமைனே வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இமேஜஸ் இப்போ ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜஸ்லாம் அவங்களோட கிளவுடில் அப்லோட் ஆகி நம்ம இப்போ அனடேட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் டேப் வந்து நம்ம கொஞ்சம் அனடேஷன் செட்டிங்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டீம்ஸ் அசைன் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ராப் பண்ணணும். எப்படி ஆட்டோமேஷனாகவும் அனடேட் பண்ணலாம். ஸோ எப்படி மேனுவலாகவும் அனடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே ஃபைன். 2 டைப்பாக அனடேட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட்டோமேட்டடாகவே ஏஐ வச்சு அனடேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னா நம்ம மேனுவலாகவும் அட்டன் பண்ணிக்கலாம். லைக் பென்சில் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். இதுதான் லேப்டாப்னா இந்த லேப்டாப் நம்ம ட்ராக் பண்ணணும். அந்த லேப்டாப்புக்கு நம்ம நேம் கொடுக்குற மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ இட்ஸ் டேக் சம் டைம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் ஃபியூ மோர் மினிட்ஸ் லெட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது வரதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பண்ணிட்டு இருந்துருவோம். ஸோ அது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ ஸ்டெப் 2 டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் நினைக்கிறேன். 100% ஆயிடுச்சு. ஸோ இது ஆகிறதுக்குள்ள நம்ம போயிட்டு இந்த அல்ட்ரா லைட்டிக்ஸை சைன்இன் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அல்ட்ரா லைட்டிக்ஸ் பார்த்தீங்களா? அல்ட்ரா லைட்டிக்ஸ் கிஷோர் லைட்டிக்ஸ் மாதிரி அல்ட்ரா லைட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ now let me get into the first websites. ஸோ இதுலேயே ஒரு பீட்டா வெர்ஷன் இருந்துச்சு up.ultralytics.com. அங்கேயே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ இதையும் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே ஃபைன். அதையும் நான் கேட்டுறேன் up.ultralytics. ஸோ இப்போ கிக் ஸ்டார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரீயாக அக்கௌண்ட் சைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 GB கிடைக்கும். ஸோ இந்த 100 GB வச்சு நம்ம ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இதுவே நீங்கள் வேற ஏதோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கட்டி வாங்கி தான் ஆகணும். ஸோ கெட் ஸ்டார்டட் பட்டன் காணும். ஸோ let's wait for a few minutes. It is downloading. அதுக்குள்ளே இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த இமேஜை நான் காட்டுறேனே உங்களுக்கு. ஸோ now let me get into this downloads. ஸோ இந்த இமேஜை காட்டுறேன். நீங்கள் இப்போ இந்த இமேஜில் என்னென்ன பார்க்குறீங்களோ அதை நம்ம லேபிள்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த லேபிள்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த இமேஜில் கார் இமேஜ் கேட் இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த கேட்டுன்ற ஒரு லேபிள் கொடுக்கலாம். ஸோ இந்த இமேஜில் நான் வந்து 2 லிங்க்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் பேசிக்காக எத்தனை லிங்க்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பேசிக்காக என்ன கொடுக்க போகிறேன்னா லேப்டாப்பு மானிட்டர். ஸோ 3 கொடுக்கலாம். ஓகே கீபோர்டு அப்படின்னு சொல்லி 3 கொடுக்கலாம். ஓகே லேப்டாப்பு மானிட்டர் கீபோர்டு. ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ கெட் இன் டு திஸ். அண்டு இப்போ ஃபர்ஸ்ட் மானிட்டர் கொடுக்குறேன். மானிட்டர் தான் பெருசாக இருக்குது, அதனால் மானிட்டர் கொடுக்குறேன். மானிட்டர். ஸோ இது வந்து கலர் இந்த கிரேடியன்ட்டே இருக்கட்டும். பவுண்டிங் பாக்ஸஸ்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இது பண்ணுறது. ஓகே அதுவாகவே இருக்கட்டும். பாலிகன்னா அந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஸோ ஆட் லேபிள் கொடுத்துக்கிறேன். ஓகே அதே மாதிரி இன்னொரு அந்த இமேஜில் நான் இப்போ என்ன டிடெக்ட் பண்ண போகிறேன்னா ஸோ லேப்டாப்பையும் டிடெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் பவுண்ட் இமேஜஸ்னால் ஸோ அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொன்று கீபோர்டு. ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனல் தான், இதை அப்படியே விட்டுருவோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அனடேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனேபிள் பண்ணால் தான் இந்த ஏஐ அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வரும். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் யூசர்ஸ் இப்போ நான் இது பப்ளிக் டொமைனாக தான் விட போகிறேன்னு சொன்னேன். ஸோ இந்த பப்ளிக் டொமைனாக விட போகிறது யார் வேணாலும் நியூ கிளாஸஸ் கிரியேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நான் எஸ் கொடுத்து ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபோர்த் இந்த முடிச்சதுக்கப்புறம் அனடேஷன் செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த டேப்புக்கு வந்துடும். இப்போ அசைன் டீம் மெம்பர்ஸ் அசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனடேட்டர்னா நான் தான் இப்போ அனடேட் பண்ண போகிறேன். அனடேட்டர்னா இப்போ இந்த இமேஜில் நான் சொல்லணும் இந்த பார்ட்டு தான் இது மானிட்டர், இந்த பார்ட்டு தான் நான் சொல்கிறேன், இந்த பார்ட்டு தான் லேப்டாப் அப்படின்னு. ஸோ அனடேட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ அனடேட்டர் வந்து நான் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் செலக்டட் டீம் மெம்பர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிஷோர் 15 சொல்லி ஆட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ ரிவ்யூவர்னா யார் இப்போ அனடேட் பண்ணதை யார் வேணால் ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நானே ரிவ்யூ பண்ணி பார்த்துப்பேன். ஸோ அதனால் ரிவ்யூ நீங்கள் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வேணாலும் ரிவ்யூவர். ஆனால் அனடேட்டரை கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். ஓகே ஃபைன்.
ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சும்மா ஒரு ப்ரிவியூ செஷன் மாதிரி தான், கன்ஃபார்ம் அண்ட் கிரியேட் ப்ராஜெக்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ கிரியேட் இன் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஓகே ஃபைன். நம்ம டேட்டா செட் இருக்கும். ஸோ லேபிளிங் ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சார்ட் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோம்குள்ளே போனீங்கன்னா ஸோ நம்ம இப்போ புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஒன்று இதுக்குள்ளே போயிட்டு இந்த பச்சை கலரில் ஒரு பட்டன் க்ளோ ஆகும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனோடேட். இப்போ தான் நம்ம அனோடேட் பண்ண போகிறோம். நம்ம டேட்டா செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனோடேட் பண்ணி தான் ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் மானிட்டர் பண்ண போகிறேன். ஸோ மானிட்டர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மானிட்டரை தொட்டுட்டு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இது மானிட்டரை வச்சு நான் மானிட்டருக்கு அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ இதுதானே மானிட்டர். ஓகே, இது மானிட்டர். ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி லேப்டாப்புக்கு இதுதான் லேப்டாப் அப்படியே சொல்லி இப்படி நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன், லேப்டாப். ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி கீபோர்டுக்கு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ தப்பாக வரும். ஸோ இமேஜ் கிராஸாக இருக்கனால நம்மளால் ட்ராக் பண்ண முடியல. ஓகே ஃபைன். ஸோ சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து போகலாம். ஆட்டோ சேவ் ஆயிரும் அதுவே. ஸோ இதே மாதிரி இப்போ செகண்ட் இமேஜ் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நான் 5 இமேஜுக்கு பண்ணணும். ஸோ இது மேனுவலாக பண்ணுறது. ஸோ நான் மேனுவலாகவும் பண்ணி காட்டுறேன், ஏஐவிசியும் பண்ணி காட்டுறேன். ஸோ இது மானிட்டர். ஸோ ஈஸியாக இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ணியாச்சு. ஸோ லேப்டாப் எடுத்து இதை நம்ம அனடேட் பண்ணோம். ஸோ இந்த இமேஜ் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜில் இந்த நம்ம அனடேட் பண்ணுறதுனா இதுதான் மானிட்டர் அப்படின்னு சொல்லி இந்த லேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்ஷன் தான் மானிட்டர். இந்த நான் இப்போ பாக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் மானிட்டர், நான் இப்போ பாக்ஸ் பண்ணியிருக்கிறதா லேப்டாப், நான் இப்போ பாக்ஸ் பண்ணியிருக்கிறதா கீபோர்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி கீபோர்டுக்கு போகிறேன். ஸோ இதுதான் கீபோர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லையா, இதுதான் கீபோர்டு. ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 இமேஜஸ் இருக்கு. ஸோ 2 இமேஜஸ் நான் மேனுவலாக பண்ணி காட்டினேன் இல்லை. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஐஏ அசிஸ்டன்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ இதுவே ஆப்ஜெக்டை ஃபைண்ட் பண்ணிக்கும். ஸோ சினானிம்ஸ் வச்சு இந்த இமேஜை ஏஐவே ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுதான் மானிட்டர், இதுதான் லேப்டாப், இதுதான் கீபோர்டு அப்படின்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் பண்ணிக்கும். ஓகே ஃபைன். லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம், இட்ஸ் டேக்ஸ் சம் டைம். ஸோ சினானிம்ஸ் வச்சு தான் டிடெக்ட் பண்ண லேபிள்ஸை. ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த கெட் ஸ்டார்டரை கொடுத்து சைன்இன் பண்ணி வச்சுப்போம். ஸோ கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஸோ நான் கண்டினியூ எடுத்து கூகுளே கொடுக்குறேன். இட் டேக் சம் டைம். யா ஓகே, செலக்ட் ஆல் எல்லாத்தையும் நான் செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த இமேஜஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ டெஸ்க்கு, கம்ப்யூட்டர், மானிட்டரு, ஆஃபீஸ் பில்டிங்கு, பனானா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் இருக்கா. ஓகே ஃபைன். இதுக்கு ஏஐ வச்சு டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிசர், சிங்க்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஹேண்ட் பேக். ஓகே ஃபைன். ஸோ ஓகே ஃபைன். இத்தனை மாடலாக டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே இதே மாதிரி நான் முன்னையும் டிடெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஏஎஸ்எஸ் ஃபீச்சரை வச்சு யா ஃபைண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் இமேஜஸ், இந்த மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் நான் வந்து ஏஐ ஃபீச்சர் வச்சு டிடெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். செலக்ட். ஓகே ஃபைன். ஏதோ கொடுக்குது ஏஐ ஃபீச்சர், இது பண்ணிட்டோம் இந்த இமேஜுக்கு. ஸோ ஓகே ஃபைன். இதில் ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் இமேஜ், ஐ திங்க் ஸோ. ஏஐ ஃபீச்சர்ஸ் வச்சு okay fine, something it is given. okay fine. திரும்பி நான் ASS ஃபீச்சர் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே டிடெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் இமேஜஸ் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. யா ஃபைன். ஸோ இப்போ நம்ம இப்போ டேட்டா செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஸோ பேக் பட்டன் கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டுக்குள்ளே போயிட்டு, ஸோ ஹோம்குள்ளே போயிட்டு இந்த டேட்டா செட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம டேட்டா செட் இங்கே இருக்கும். ஸோ இட் வெயிட் ஃபார் சம் டைம். அதுக்குள்ளே இதை நான் முடிச்சிடுறேன். கண்டினியூ. ஃபைன். ஸோ யா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ கிஷோர் கண்ணன். ஸோ இந்த மாதிரி நார்மல் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும் இந்த அல்ட்ராலிட்டிக்ஸ் ஃபார்மில், அதை விசிட்டிங் சைட். ஸோ கிஷோர் லிட்டிக்ஸ் பர்சனல் ப்ராஜெக்ட் கண்டினியூ. ஓகே ஃபைன். அமெரிக்கா, ஏஷியா, பசிபிக். ஓகே ஃபைன். கெட் ஸ்டார்டட். இனிஷியலாக உங்களுக்கு ஃப்ரீ 5
டாலர்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீ ட்ரைனிங் கிரெடிட்ஸ்ன்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் இதுக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டேட்டா செட் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டில் போயிட்டு கிளிக் பண்ணி இந்த டேட்டா செட்டில் போயிட்டு இப்போ நம்ம டேட்டா செட் ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஜேதிட்டா அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நம்ம டேட்டா செட் அப்லோட் பண்ணி அந்த டேட்டா செட்ல இருக்க அனோடேஷனை நம்ம கிரியேட் பண்ணி இந்த லேபிள்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும், லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜேதிட்டா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அல்ட்ராலிட்டிக்ஸ் அப்படி இல்லை, வேகமாக வந்துடும். ஸோ அல்ட்ராலிட்டிக்ஸ் லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உள்ள வேணுன்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். டேட்டா செட்டுக்குள்ளே போயிட்டோன்னு நினைக்கிறேன். யூஆர்எல் வச்சு பார்த்து டேட்டா செட்டுக்குள்ளே போயிட்டோன்னு நினைக்கிறேன். 1 minute கைஸ், லெட் மீ வந்துட்டோம். ஸோ இப்போ டேட்டா செட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம அனோடேட் பண்ணிட்டோம். அனோடேட் பண்ணுறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அனோடேஷன் ஒப்பாசிட்டியும் நீங்கள் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். நான் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணோம், ரிலீஸ் நியூ வெர்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே ஃபைன். நோ annotation found. Cannot release, no annotation found. 1 minute guys, let me come back after this. So yes guys, ஸோ அங்கே நான் சப்மிட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்களும் மறந்துடுறீங்க, சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் லேட்டஸ்ட் நியூ ரிலீஸ் வெர்ஷனை ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பட்டன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து YOLO V5 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செலக்ட் பண்ணி நம்ம YOLO மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இட் டேக் சம் டைம் டு டவுன்லோட். ஸோ 41 MB. ஸோ டவுன்லோட் ஆகட்டும். ஃபைன். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எனக்கு வேணாம், டூர். ஓகே நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாமே. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் அல்ட்ராலிட்டிக்ஸோட இன்டர்ஃபேஸ். ஓகே அல்ட்ராலிட்டிக்ஸோட இன்டர்ஃபேஸ் இதுதான் கேன்சல் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ இந்த அல்ட்ராலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ நோ கோட் லோ கோட்னே சொல்லலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம நியூ டேட்டா செட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அங்கே நம்ம டெவலப் பண்ணிட்டோம்ல, அனோடேட் பண்ணி வச்சிருக்க ஒரு டேட்டா செட் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த டேட்டா செட்டை இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் நேம் கொடுக்குறது என்னன்னா ஆப்ஜெக்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் கிஷோர் நேம் கொடுக்குறேனே. ஸோ லெட் மீ கிவ் த அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் கிஷோர். ஓகே ஆஸ் சிம்பிள் அஸ் ஈஸியாக வச்சுக்கோங்க. இது ஈஸியாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே ஃபைன். ஸோ இங்கே வந்து நம்ம டிடெக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் செக்மெண்டேஷனா ஒவ்வொரு பார்ட்டாக என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது, கிளாசிஃபிகேஷன் லைக் கேட்டா டாகா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ நம்ம இங்கே டிடக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ கிளிக் த டிடக்ஷன். ஸோ ஆஸ் இட் இஸ் லெட் மீ இங்கே தான் கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்டேஷனும் அல்ட்ராலிட்டிக்ஸ்க்குன்னு தனியாக டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ நல்லா யூஸ் பண்ணி படிச்சு பாருங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா. ஸோ லைசன்ஸ் நான் பப்ளிக்காகவே இருக்கிறதுனால நோ லைசன்ஸ். ஸோ பப்ளிக்காக இருக்க போது இந்த டேட்டா செட்டு. ஸோ அதனால் லேட்டஸ்ட் டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே fine. So let me create the dataset. So it takes some time to upload the dataset. So after creating the dataset, it will take to some other tab. Okay fine. So இப்போ dataset நம்ம அப்லோட் பண்ண போறோம். Okay fine. Images தான். கேட்காது இது, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணுறேன். ஓகே 1 minute. ஸோ ஜிப் ஃபைல் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஜிப் ஃபைல், அந்த ஜிப் ஃபைலுக்குள்ள ஸோ நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் YOLO V5 மாடலை அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ இது நம்ம அப்லோட் பண்ண ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஜிப் ஃபைல இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஜிப் ஃபைல நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கதை அப்லோட் பண்ணி அவங்க க்ளவுட் பிளாட்ஃபார்மில் ப்ரீ ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. அவங்களே நமக்கு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டு. ஸோ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னா எப்படி நடக்கும்னா, ஸோ ஒரு டேட்டா செட் இருந்துச்சுன்னா 80% ஆஃப் த டேட்டா வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், 20% ஆஃப் த டேட்டா வந்து நம்ம டெஸ்டிங் கொடுக்கணும். ஸோ அப்படின்னா தான் ஒரு மாடல் கரெக்டாக ப்ரிடிக்ட் ஆகுதா. வேலிடேட், இங்கே வேலிடேட்னு ஒன்று இருக்கும். ஸோ வேலிடேட் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட இமேஜஸ் பொறுத்தவரையும் நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக வராது, ஏன்னா நம்ம 5 இமேஜஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு கொண்டு போறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 இமேஜஸ் 600 இமேஜஸ் இந்த மாதிரி இமேஜஸ் ப்ரொடக்ஷன் லெவலை பொறுத்து மாறும், சைஸ் ஆஃப் த கம்பெனியை பொறுத்து மாறும். ஸோ எவ்வளோ இமேஜஸ் கொடுக்குறோமோ, எவ்வளோ நம்ம ட்ரைனிங் பண்ணுறோமோ, எவ்வளோ ஈபாக்ஸ்க்கு நம்ம ரன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது என்னன்னா CNN அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டீப் லேர்னிங் கான்செப்ட்ல வரும்.
லைக் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். லாஸ்ட் ஃபங்க்ஷனை குறைக்கிறதுக்காக திரும்பி பேக்வர்ட் ப்ரொபகேஷன் நடக்கும். ஸோ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷனில் வெயிட் ஆட் ஆகும். ஸோ பயஸ் வெயிட் எல்லாம் ஆட் ஆகிட்டு இடன் நெட்வொர்க், அதாவது நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங்னால நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ டீப் லேர்னிங்காகவே நான் தனியாக ஒரு டுட்டோரியல் போடுறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம இது வந்து நம்மளோட மெயின் எஜெண்டா நோ கோட், அதாவது லோ கோடில் ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலை எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். ஓகே ஃபைன். So it takes some time to download the zip file and take the images. Let's wait for a few minutes and let me came back. So yes guys, after uploading the download data set, so இப்படிதான் இருக்கும். ஸோ இமேஜஸ்லாம் அப்லோட் ஆயிடுச்சு. 41 MB இருந்துச்சு. ஏன்னா டவுன்லோட் பண்ண டேட்டா செட்டே நான் வந்து ஜெமினிலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது இமேஜ் சைஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால் 41 MB. நீங்கள் இதுவே கம்மியான டேட்டா செட் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி இமேஜஸ் கேபி கணக்கில் இருந்துச்சுன்னா ஒரு 2 MB 3 MB தான் இருக்கும். அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்லோட் ஆயிடும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் டேப்ல இமேஜஸ் நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸ்ல ஒரு 5 இமேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸ்ல அனடேட் பண்ண இமேஜஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டேப் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட்ஸ் தான் இருக்கும். ஓகே ஃபைன். இது எக்ஸாம்பிள் ட்ரைனிங் மாடல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த கிளாஸ் 84 அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன கிளாஸ்லாம் டிடெக்ட் பண்ணி அனோட்டேட் ஏஐ அசிஸ்டன்ட் வச்சு நம்ம அனோட்டேட் பண்ணோம்ல. ஸோ அந்த அனோட்டேட் பண்ண இதுதான். ஸோ இதெல்லாம் ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் தாட்ஸ், இதெல்லாம் சும்மா எவ்வளோ ஸ்பிரிட், எவ்வளோ இமேஜஸ் இருக்கு, எவ்வளோ நான் ட்ரைனிங்க்கு 4 இமேஜஸ், வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜஸ், அந்த மாதிரி. ஸோ இமேஜ் வித் சைஸ் இந்த மாதிரி. ஸோ ஒரு நல்ல இமேஜ் டைமென்ஷன்ஸ், இமேஜ் அனோட்டேஷன்ஸ், லொகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஓகே ஃபைன். இதெல்லாம் டைம் இருந்தால் போய் பாருங்க. ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட மெயின் ஏஜெண்டா மாடலை ட்ரெயின் பண்ணுறது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் நியூ மாடல் கொடுக்குறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க பேஸ் மாடல் நான் 26 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். லேட்டஸ்ட்டாக இருக்க 26 மாடல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டேட்டா செட் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணும்போது இங்கே வேற டேட்டா செட் இருந்துச்சு. அதனாலே எனக்கு நிறைய எரர் அடிச்சுது. ஸோ அதனாலே நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன், இங்கே வந்து நம்ம டேட்டா செட் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எத்தனை ஈபாக்ஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 50 ஈபாக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். நீங்கள் நல்ல ஜிபியூ நல்ல டிபியூ அப்படிதான் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1000 ஈபாக்ஸ் இந்த மாதிரி உங்கள் சைஸுக்கு, உங்கள் டேட்டா செட் சைஸுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஆஸ் ஆஃப்னா நான் 50 ஈபாக்ஸ் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே க்ளவுட் ட்ரைனிங், ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைப் வந்து க்ளவுட் ட்ரைனிங், அவங்களே $5 இருக்கு. ஸோ பேலன்ஸ் $5 வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நான் ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறதுனால லோக்கல் ட்ரைனிங்குள்ளே போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே போட்டு ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இது ஈஸியாக எப்படி ட்ரெயின் பண்ணலாம்னா, ஸோ நம்ம லேப்டாப்பில் ஜிபி இருக்காதுல்ல. ஸோ அதனால நான் கூகுள் கொலாப்ல போயிட்டேன். ஸோ கூகுள் கொலாப்ல கனெக்ட் கொடுத்து, ஸோ ரீகனெக்ட் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் ரன் டைம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த பிப் இன்ஸ்டால் அல்ட்ராலிட்டிக்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னாலே அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ரெக்குயர்மெண்ட்ஸில் பிப் இன்ஸ்டால் யூ அல்ட்ராலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டவுன்லோட், இட் டேக்ஸ் சம் டைம் டு கனெக்ட் த ஜிபியூ. ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ரன் பண்ணிட்டேன், அதனால அது சேம் அவுட்புட் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இம்போர்ட் ஓஎஸ் இது மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் OS.environment இந்த கோடு மட்டும் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது கொடுத்தவும் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணும்போது அந்த இது ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு ஜிபியூ இல்லை டிபியூ இல்லை அப்படின்றதுக்காக நான் கூகுள் ஃப்ரீயாக ஜிபியூ டிபியூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் கூகுள் கொலாப் எடுத்துட்டேன். ஸோ அங்கே வந்து இந்த இம்போர்ட் OS நான் டெக் பீப்புளும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த அல்ட்ராலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே ஃபைன். ஸோ இந்த OS.environmentல ஸோ இந்த ஏபிஐ கீ நான் இங்கே கொடுத்துருவாங்களே, இங்கே பாருங்க. ஸோ இந்த ஏபிஐ கீயை கால் பண்ணி, ஸோ இந்த ஏபிஐ கீயை கால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பாக போனாலும் வராது. ஓகே ஃபைன். ஸோ நான் இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோடு இருக்குல்ல, ஸோ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு வந்து இதை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியக்குறி மட்டும் போட்டுக்கோங்க. ஆச்சரியக்குறினா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், நத்திங் பட் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் அதுக்கு முன்னாடி மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஃபைன். இது சும்மா எத்தனை ஈபாக்ஸ் நடக்கும் போது என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும் தான் அங்கே இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன்.
ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் டேக் சம் டைம் டு ரன் யோலோ ட்ரெயின். ஏன் எரர்னா நான் ஆச்சரியக்குறி போடணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம கூகுள் கொலாபில் ரன் பண்ணுறோம் அதனால். ஓகே ஃபைன். யோலோ கமெண்ட் நாட் ஃபவுண்ட். என்ன கமெண்ட் நாட் ஃபவுண்ட் வருது? ஓகே 1 minute guys, let me come back. ஸோ எஸ் கைஸ், என்ன எரர்னா நான் இப்போ டிபி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த pip install -ultralytics நான் டவுன்லோட் பண்ணல. ஸோ அதுதான் இந்த எரர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே காப்பி பண்ணிட்டு வந்ததை அங்கேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் முன்னாடி ஆச்சரியக்குரிய சிம்பிள் மட்டும் போட்டால் போதும். ஸோ மாடல் இப்போ ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ இட்ஸ் டேக்ஸ் 100 epochs. ஸோ 100 epochs கரெக்டாக நடந்துடும். ஸோ நம்ம ஏன்னா ஜிபியூ தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் வேகமாகவே நடக்கும். ஓகே ஃபைன். ஸோ எவ்வளோ மாடல் டவுன்லோட் பண்ணி அந்த எவ்வளோ மாடலுக்கு டவுன்லோட் பண்ணதை வச்சு நம்ம டேட்டா செட், கஸ்டம் டேட்டா செட்டை வச்சு, கஸ்டம் டேட்டா செட் என்ன நம்மளோட டேட்டா செட், நமக்கு தேவையான டேட்டா செட்டை வச்சு ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் டெக் பீப்பிள், அல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்குன்னா நான் டெக் பீப்புளும் ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணுறது. ஓகே ஃபைன். epochs நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் epochs இந்த மாதிரி 100 epochs நடக்கும். ஸோ 100 epochs நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, நம்ம மாடலை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ மாடல் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து நம்ம அல்ட்ராலைட்டிக்ஸ் பிளாட்ஃபார்முக்கே வந்துடும். ஸோ அங்கே அல்ட்ராலைட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ 23, 25, 26 இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃபைன். ஸோ 30 முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ திரும்பி 70 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஜிபி தானே இருக்கிறதுனால வேகமாக நடக்குது. ஸோ இதுவே நீங்கள் நார்மல் உங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ டெர்மினலில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இதுவே ஜிபியூக்கே எவ்வளோ டைம் ஆகுது ஸோ மாடல் ட்ரெயின் ஆகிறதுக்கு. ஸோ ஐ திங்க் 52 முடிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் few minutes, few seconds to complete this epochs. ஸோ இதுவே நீங்கள் இங்கேயே ப்ரிடிக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ஸோ இந்த ஃபோல்டர்ஸில் ஸோ டேட்டா செட்குள்ளே நம்ம டேட்டா செட் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டேட்டா செட்டுக்குள்ளே இங்கே போய்ட்டு உங்கள் இமேஜஸை போட்டு அந்த இமேஜஸ் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி இங்கே கூகுள் கொலாபில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் இங்கே செக் பண்ண விரும்பல. ஸோ என்னோட மாடல் இது வந்து நான் டெக் பீப்புளுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ அதனால் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ முடியட்டும், நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் epochs எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா epochs முடிஞ்சிருச்சு. ஸோ கிளாஸஸ் இமேஜஸ், கிளாஸ் மானிட்டர் இமேஜஸ் ஆல் ஒன். ஓகே ஃபைன். மாடல் அங்கே அப்லோட் ஆகுது. ஓகே ஃபைன். அல்ட்ராலைட்டிக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு அப்போ அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். இட் டேக்ஸ் சம் டைம். ஐ திங்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மாடல். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இல்லை. ஸோ நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறதுக்கு இங்கே போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு சும்மா ஒரு டைம் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ மாடல் வந்து இங்கே ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அங்கே ட்ரெயின் பண்ண கூகுள் கொலாபில் ட்ரெயின் பண்ண மாடல் ஸோ இங்கே நம்ம ட்ரெயின் பண்ணி இங்கே வந்துருச்சு. ஓகே ஃபைன். அதுதான் நம்ம ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மேப்ஸ்லாம் ஒரு 74 இது ரீகால் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகால் F1 ஸ்கோர் ப்ரெசிஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். ஸோ மாடல் ட்ரெயின் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரைனிங்கில் எவ்வளோ சார்ட்ஸ் வந்துருக்கும், சார்ட்ஸ் ப்ரெசிஷன், ரீகால், மேப் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இந்த ப்ரெடிக்ட் ஆப்ல போயிட்டு ஸோ ஒரு இமேஜஸ் சாம்பிள் இமேஜஸ் அப்லோட் பண்ணுவோமே. ஓகே நவ் லெட் மீ கிரியேட் சம் சாம்பிள் இமேஜஸ். இந்த ரெண்டாவது இமேஜை அப்லோட் பண்ணுறேன். ஓகே அதுக்கப்புறம் இங்கே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆன்சர் நமக்கு வரும். ஓகே ஃபைன். ஸோ ரிசல்ட்ஸ்குள்ளே எதுவுமே நமக்கு வரல. ஏன் வரலன்னா ஸோ நம்ம இமேஜஸ் கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுவே நீங்கள் இமேஜஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இமேஜஸ் அதிகமாக வந்திருக்கும். ஸோ அதனால் இமேஜஸ் வரல. ஸோ நீங்கள் இப்போ இமேஜஸ் ஒரு 10 இமேஜஸ் ஒரு 50 இமேஜஸ் கொடுத்து அப்போ நீங்கள் இந்த மாடல் அதே ட்ரெயின் பண்ணி அதே 100 epochs வச்சு ட்ரெயின் பண்ணி கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அப்புறம் நான் இதுதான் வழி அப்படின்னு சொல்லி காட்டிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணி கூகுள்லேருந்து நிறைய டேட்டா செட் இருக்கும். அதை ட்ரெயின் பண்ணி அனலைட் பண்ணி ஜெடிட்டா அப்படின்ற ஒரு ரோபோஃப்ளோன், ஜெடிட்டாவோட ரோபோஃப்ளோன் ஒன்று இருக்கு. அதுலேயே நிறைய டேட்டா செட் பப்ளிக்காகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி அந்த ட்ரை பண்ண டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இந்த அல்ட்ராலைட்டிக்ஸில் வச்சு ட்ரெயின் கூட பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் கிஷோர் saying from the Kishore Analytics. டாடா பை பை.